எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த காலம் உங்களுக்கானது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதனால இந்த வாழ்க்கை நமக்கானது. அத மகிழ்ச்சியா வாழ பழகுங்க. ஒண்ணு மனசுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பெருசு. இன்றைக்கு உயிரோட இருக்கிறது கூட ஒரு பெரிய வரம் இல்லையா? அதனால நம்ம வாழ்க்கையும் இந்த உலகமும் ரொம்ப பெருசு. நீங்க ஒவ்வொரு நாளையும் ஒரு புத்துணர்ச்சியோட தொடங்குங்க. சில சமயம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கான வாழ்க்கைய வாழ விட மாட்டாங்க. யாரு என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு உங்களுக்கான வாழ்க்கைய வாழாம விட்டுடாதீங்க. ஒரு இல்லாத ஒன்ற இது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதை தேடி அலையாதீங்க. அது மாதிரியான ஒரு ஏமாளித்தனம் இந்த உலகத்திலேயே இல்லை. உங்களுக்கு பிடிக்காத எதுவும் உங்களோட நிச்சயமா இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சதுதான் உங்க கூட இருக்க முடியும். அதனால இந்த வாழ்க்கை உங்களுக்கானது. அத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க. உங்களுக்கு நடக்காத ஒன்று, கிடைக்காத ஒன்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. அந்த நடக்காத ஒன்று, கிடைக்காத ஒன்று உங்களுக்கானது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பழகுங்க. அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கு காது கொடுத்து, அடுத்தவங்களுடைய செயல்களினால வருத்தப்பட்டு எதுனாலும் பயன் இல்லை. இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க தான் வாழ பழகணும். தகுதி இல்லாதவங்க கிட்ட போய் நம்மளுடைய நிலைமைய விட்டு இறங்கி எதுவுமே செய்யக்கூடாது. இப்பயும் எப்பயும் நான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான். அன்புக்காகவும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்காதீங்க. உங்க அன்பை புரிஞ்சுக்கலேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க அன்பை பெற தகுதி இல்லைன்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஒரு உறவு போனா நம்மளால வாழ முடியாதா என்ன? நமக்கான உறவு நம்ம கூட எப்பயுமே இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சு எப்பயும் சந்தோஷமா வாழ பழகுங்க. நன்றி.